ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 2 பேருக்கு நல்லா சிக்கன் பிரியாணி சூப்பராக அளவுகளோடு கொடுத்துருக்கேன். எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாசி மணி 10 ஆக போது. இன்றைக்கி வந்து சண்டே, ஞாயிற்றுக்கிழமை. நல்லா சென்னையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மழை பெஞ்சிட்ருக்கு. இது கூட அதிசயமாக தான் இருக்குது. தை மாதம் வந்த பிறகு மழை வராது. என்னவோ எல்லாமே காலநிலை மாற்றம். இப்போ நம்ம என்ன டிஃபன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். சாதத்தை வச்சு மீதமான சாதத்தில் அரிசி மாவு போட்டு பிசைஞ்சு நான் வந்து அரிசி அடை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனியன், பச்சை மிளகா எல்லாமே போட்டு இப்போ தட்டின பாருங்கள். தட்டிட்டு இப்படி மூடி போட்டு வச்சு நம்ம அடை சுடுற மாதிரி தான். மூடி வச்சா உள்ளகிற மாவெல்லாம் வெந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு சூப்பராக இருக்கும். இது ஒரு அடை சுட்டுருக்கேன், காட்டுறேன். இதை மொறு நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமான சட்னி, கொஞ்சம் கொத்தமல்லி காம்பு, கருவேப்பிலை, அப்புறமா இஞ்சி, ஒரு கொட்டை புளி, ஒரு 2 பத்து தேங்காய், உப்பு, உடச்சக்கடலை 1 ஸ்பூன் வச்சுட்டு அரைச்சிருக்கேன். செம்மையாக இருக்கும். எந்த சட்னியுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சையாலாம் எல்லாமே அரைச்சிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரே மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இவ்வளோ பெருசாக போட்டுருக்கேன் நினைக்காதீங்க. கொஞ்சம் சின்னதாக போட்டால் நல்லா தான் இருக்கும். எங்கள் வீட்டில் அலைஞ்சு சாப்பிட்றதுனால பெருசாக ஒன்று போட்டுருவோம். சின்னதாக போட்டால் ஒன்று கொடுந்தாலும் பெருசாக போட்டால் ஒன்று தான் கொடுங்க. அதுக்காக நான் இப்படி போட்டுருக்கேன். என்னென்னலாம் பண்ணணும் பாருங்கள். நம்ம சரிங்களா? சூப்பரான இந்த அடையும் இந்த சட்னியும் செம்ம நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிட போகிறோம். நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மதியம் வந்து சமையலுக்கு என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ தான் வந்து அரிசி கழுவி போட்டிருக்கேன். சும்மா ஒரு 1/2 கப்பு போட்டிருக்கேன். வேகட்டும். இங்கே வந்துட்டு ஒரு 3 முட்டையை வைக்கிறதுக்கு போட்டிருக்கேன். அடுத்து வந்து இங்கே வந்து ஒரு தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ரசம் வைக்க வச்சுருக்கேன். அடுத்து இங்கே வந்துட்டு ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் ரைத்தா பண்ணுறதுக்கு. அடுத்து இங்கே கொஞ்சம் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி ஜஸ்ட்டு சும்மா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு போட மாட்டேன். புதினா ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 பச்சை மிளகா வச்சுருக்கேன். சிக்கன் இன்னும் கீழே தான் கடற்கரை எடுத்து க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து காலையிலே ஒரு 8 மணிக்கு மாவு அரைக்கிறதுக்காக ஊற வச்சுருக்கேன். ரேஷன் அரிசி தான். ரேஷன் அரிசி, இதுவுமே ரேஷன் அரிசி. இது வந்து தோசைக்கு, இது வந்து ஆப்பத்துக்கு. 1 டம்ளர் அரிசிக்கு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் வெந்தயம், 1/4 டம்ளர் உளுந்து போட்டு, அதாவது 1 டம்ளர் ரேஷன் பச்சை அரிசி, 1/4 டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். தோசைக்கு. ஆப்பத்துக்கு வந்து 1 டம்ளர் ரேஷன் பச்சரிசி, 1 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா தேங்காய் ஒரு கையளவுக்கு எல்லாம் அரிசியெல்லாம் கழுவிட்டு ஊற வச்சுட்டு தேங்காயை கட் பண்ணி அதிலே ஊற வச்சுட்டு இந்த தண்ணியே போட்டு தான் நான் அரைச்சி புளிக்க வைக்க போகிறேன். ஓகேங்களா? அது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் 3 மணிக்கு அரைச்சி போட்டுக்கலாம். மழையாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து புளிக்க மாட்டேங்குது. முடிஞ்சால் 2 மணிக்கே கூட அரைச்சி போட்டுருவேன். இங்கே வந்து கொஞ்சம் ஒரு வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிக்கன் வாங்கி வந்தாச்சு. நான் வேறு ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். கிரில் சிக்கன் பண்ணலான்னு. இப்போ அது வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து பீஸாக வாங்கி வந்ததுனால இப்போ நான் வந்து இதை வந்துட்டு லெமன் பெப்பர் சிக்கன் மாதிரி பண்ணிவிட்டு இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். லெமன் பெப்பர் சிக்கனா இல்லை என்ன செய்யலாம் அதை பார்ப்போம். இது வந்துட்டு இது பிரியாணி செய்கிறதுக்கு இந்த கொஞ்சம் எலும்பு பீஸாகவே எடுத்து வச்சுருக்கேன். இது லெமன் பெப்பர் சிக்கன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 2 பட்டை, 2-3 லவங்கம் போட்டுருக்கேன். இது எதுக்குன்னு பார்க்கலாம். இந்த லெமன் பெப்பர் சிக்கன் சொன்னேன் இல்லையா, அதுக்காக தான். இன்றைக்கி ஊற வைக்க டைம் இருக்குமா என்ன தெரியல, பார்க்கலாம். இருந்தால் போடுவோம், இல்லைன்னா கொஞ்சம் இதை வறுத்து எடுத்துகிட்டு இப்போ நல்லா பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிவிட்டு மசாலா போட்டு ஊற வைக்கலாம். 5 மிளகா போடணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு 6 மிளகா, 6-7 மிளகா இது போட்டேன். இப்போ வறுத்த மிளகா தான், அதெல்லாம் லேசாக சூடுபடுத்திக்கிறேன். நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு கொஞ்சமாக இது கொத்தமல்லி போட்டிருக்கேன். போதும், பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் வந்து வறுத்ததெல்லாம் மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதில் வந்து தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். 1 2 தனியா இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. வந்து நான் இது மட்டும் போட்டிருக்கேன். காரம் நம்ம பார்த்துக்கிட்டு அப்புறம் போட்டுக்கலாம். இதுவும் போட்டிருக்கோம். மிளகாயும் போட்டிருக்கோம். இப்போ இதை நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். இப்போது இதை பொடி பண்ணி தனியாக எடுத்துட்டேன், பவுடர் பண்ணி. அடுத்தது வந்துட்டு நம்ம இதில் வந்து ஒரு 2 வெங்காயம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஒரு தொக்கா வேணும் அப்படிங்கிறதுக்காக. வேண்டாம்னா நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். கூட வந்துட்டு 2 தக்காளி, அடுத்து கூட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி, அடுத்து வந்து கொஞ்சம் புதினா, அடுத்து கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூனு. இது மொத்தம் 3/4 கிலோ. இது ஒரு 1/2 கிலோ இருக்கும். இது ஒரு 300 கிராம் இருக்கும். இது ஒரு 400 கிராம் இருக்கும். ஒரு 400 கிராமுக்கு உண்டான பெப்பர் சிக்கன் மசாலா தான் பண்ண போகிறோம். அதுதான் இப்போது அரைக்க போகிறோம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த பாட்டிலையும் கழுவி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து ரொம்ப அரைக்காமல் கோர்ஸாக அரைச்சிடுவோம்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அரைச்சது எல்லாமே நான் வந்து இதில் சேர்த்துட்டேன். இந்த கடாயில் பாருங்கள், இப்படி கோர்ஸாக தான் அரைச்சிருக்கேன். ரொம்ப வந்து நைஸாக அரைச்சாக்கா நல்லா இருக்காது. இப்போ அதிலே வந்துட்டு நம்ம இந்த சிக்கன் வந்து பிரெஸ்ட்டு பீஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அது எல்லாமே இதில் சேர்த்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும், இன்னும் டைம் இருக்குது, 1 ஹவருக்குள்ளே செஞ்சிடலாம். அவ்வளோதான். இது ஒரு லெக் பீஸும் இதுவுமே போட்டாச்சு. இப்போ இது கூட வந்துட்டு நம்ம இந்த மிக்ஸி ஜார் அலசின தண்ணி அதையுமே அப்படியே சேர்த்து விட்டு, இது கூட இப்போ அரைச்சி வச்ச பொடி இருக்கு இல்லையா, அதை எடுத்து சேர்த்துக்கலாம். இதுதான் காரமே. இதுக்கு வேணும்னா அப்புறமா சேர்த்துக்கலாம். வந்து எடுக்கவே முடியும். 1 2 எல்லாம் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதில் உப்பு சேர்க்க மறந்தே விட்டு. இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூனுக்கு உப்பு. இதுலேயே மஞ்சள் தூள் நான் சேர்த்தேன்னா என்ன எனக்கு சரியாக ஞாபகத்தில் இல்லை, அதனால மஞ்சள் தூளும் மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். கொத்தமல்லி எல்லாமே சேர்த்தாச்சு, எதுவும் சேர்க்கணும் அவசியமே இல்லை. இன்னொரு முக்கியமானது ஒன்று இருக்குது, அதுவுமே ஊற்றி விடலாம். நல்லா இதை பிசைஞ்சு விட்டுருவோம். நல்லா ஊறணும். இப்போ இதில் வந்து 2 எலுமிச்சை பழம் அந்த மாதிரி எடுத்தேன். அதோடய ஜூஸை தான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் நான். அந்த ஜூஸை வந்து இதில் சேர்த்து விட்டுடலாம். இது எல்லாம் லெமன் பெப்பர் சிக்கன்றதுனால நம்ம வந்து லெமன் வந்து கொஞ்சம் தூக்கலாக தான் இருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி காரமும் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும். அவ்வளோதான், இது ஊற்றியாச்சு. இது அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது கொஞ்சம் நேரம் மேரினேட் ஆகட்டும். நம்ம அதுக்கப்புறமா அதை வந்து இப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுலேயே கொஞ்சமாக ஒரு கரண்டி அளவுக்கு ஆயிலே சேர்த்து விட்டுக்கணும். இது கூடவே இதிலே வந்து கொஞ்சம் தயிர், ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு இருக்குது தயிர் விட்டு நல்லா வெந்து வரப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் அப்படியே ஊறட்டாயிடு. ஒரு 10-15 நிமிஷம் கழித்து நம்ம அதை ரெடி பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கேன். லூஸ் அரிசி தான் இது. 1 டம்ளர் எடுக்கிறேன், ஒரு 1/4 கிலோ. இங்கே வந்து பாசுமதி அரிசி கழுவி ஊற வைக்கிறேன். இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து நல்லா வேகட்டும். மூடி போட்டு வைக்கலாம். நல்லா வேகிற வரைக்கும் திருப்பி விடுவோம். அடுத்து நம்ம இங்கே வந்துட்டு இங்கே வந்து ஒரு 1.5 குழிக்கரண்டி ஆயில் விட்டுருக்கேன். இங்கே வந்து 2 இலை, ஒரு 2-3 லவங்கம், ஒரு 3 பட்டை, 3 லவங்கம், ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக ஜாதிக்காய் கொஞ்சம் திருவி போட்டிங்கன்னா வாசனை. ஐயோ, மேலே அடிக்கிறப்பா, என்னத்துக்கு தெரியல. இது இப்படி எடுத்துக்கிட்டு தான் மூடி வைக்கணும், ஏன்னா மேலேயே வெடித்து விட்டுருவோம். சிம் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஆனியனை சேர்த்துக்கணும். ஆனியன் நல்லா வதங்கணும். இதில் கொஞ்சம் புதினா ஒரு பிடி, கொத்தமல்லி ஒரு பிடி, இதுவுமே ஒரு பிடி தான் போட்டிருக்கேன். நம்ம போட்டிருக்கிறது வெறும் 1/4 கிலோ அரிசி தான் இல்லையா, அதே போகிறோம். இது வந்து நல்லா வதங்கணும். வதங்கட்டும். 2 பச்சை மிளகாய் உடச்சி வச்சுட்டேன். இது வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. ஒரு விட மிக்ஸ் பண்ணியாச்சு. திரும்ப நல்லா மூடி போட்டு வச்சுருவோம். அது நல்லா குக் ஆகணும். அதுக்குள்ளே இங்கே நல்லா அந்த ஆனியன் வந்து வதங்கிட்டோம். எப்படி ஒரு 2 பேருக்கு வந்து இந்த பிரியாணி செய்கிறோம் அப்படின்ற அளவுகள் தான் இப்போ நான் கொடுத்துருக்கேன். இதுவே அதிகம் வெங்காயம்லாம் அதுக்கு வேறு வழி கிடையாது. இதை விட குறைச்சி செய்ய முடியாது ஒரு டம்ளர் அரிசிக்கு. எங்களை வதங்கட்டும். கொஞ்சம் ஆனியன் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கு ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கலாம். அப்போ தான் அது வதங்க. ஆனியன்லாம் வதங்க அது ரொம்ப லேட்டாகவும் இந்த எண்ணெயெல்லாம் குறைச்சி வச்சுருக்கோம் இல்லையா. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு. இப்படியே மூடி வைக்கலாம். வதங்கட்டும். 3 நாள் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். ஓப்பன் பண்ணலாம். வதங்கத்தான் ரொம்ப லேட் ஆகுது, எண்ணெயெல்லாம் குறைச்சி வச்சுக்கிறதுனால. ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் வந்துட்டு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போடுறேன். இது வதக்கிடலாம். அப்படி பிடிக்குது. இதுலேயே வந்துட்டு கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி அளவுக்கு தயிர்.
போதும். நல்லா வதங்கட்டும். கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். இப்போ இதிலே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 300 கிராம் சிக்கனை சேர்த்துக்கலாம். ஒரு 450 கிராம் வந்து லெமன் பெப்பர் சிக்கனை ஒரு 300 கிராமுக்கு வந்துட்டு இந்த எலும்போடு எடுத்து சிக்கன் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது லேசாக மூடி போட்டிருக்கேன், விசில்லாம் போடல, அப்படியே வேகட்டும் சிக்கனு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வதங்கி மூடி வச்சு சிக்கன் நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சுடு தண்ணி தான் சேர்ப்பேன், இன்றைக்கி நான் பச்சை தண்ணியே சேர்க்குறேன். 1க்கு 2 அதே டம்ளரில் ஊற்றியாச்சு. இது வந்து லெமன் பெப்பர் சிக்கன் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன். 1/2 மணி நேரம் ஆகப்போகுது. நல்லா வேகணுன்றதுக்காக மூடி போட்டு நீங்கள் குக்கரில் வேணால் கூட 2 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இதிலே வச்சுக்கலான்னு வச்சுட்டேன், டைம் எடுக்குங்க. இனிமேல் நல்லா அது வெந்து வரட்டும். இப்போ மூடி வைக்கலாம். இப்போ வந்து பிரியாணிக்கு தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம ஊற வச்சுருந்த பாசுமதி அரிசியை சேர்த்துக்கலாம். கரெக்டாக நம்ம வதக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சாலே போதும். 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு கரெக்டாக அரிசியே. அந்த மாதிரி நீங்கள் தாளிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கட் பண்ணியெல்லாம் வச்சுட்டு தாளித்து வதக்கி சிக்கன் வேகிற அளவுக்கு அது கரெக்டாக அரிசி வந்து ஊறிக்கும். இதெல்லாம் 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம், 3 பேர் கூட சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு தான் நம்ம அளவுகள்லாம் போட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தலை. எப்பவுமே சொல்லிடுங்க, கொஞ்சம் தூக்கலாக தெரியணும் பிரியாணிக்கு. அப்போ தான் வந்து அரிசியில் ஊறும்போது சரியாக வரும். ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏற்கனவே 1 ஸ்பூன் கல் போட்டுருக்கோம். இப்போ இதுக்கு குளிருக்கு தீயை வரைக்க மாட்டேங்குது. இப்போது இதுலேயே கொஞ்சமாக ஒரு 1/2 பழம் எலுமிச்சை பழம் ஜூஸ் எடுத்து வச்சுக்கிறோம், அதே சேர்த்து. இப்போ இதுலேயே நம்ம கொத்தமல்லி புதினா போட்டு நெய் வந்துட்டு ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் மூடிக்கலாம். இதிலே கொஞ்சமாக வீட்டில் செஞ்ச பிரியாணி மசாலா பவுடரு ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன், ரொம்ப வேண்டாம். வீட்டில் பண்ணுறது நல்லா வாசனை இருக்கும், அதுக்காக தான். நல்லாவே கொதிக்குது. கொஞ்சம் லெவல் வரட்டும். இப்போ குக்கர் மூடிட்டு ஒரு விசிலும் ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்க போகிறோம். விசில் போட்டுடலாம். விசில் போட்டுடலாம். ஒரு விசில் வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் சிம்மரில் போட்டுருவோம். அந்த பக்கம் இப்போ என்ன ஆச்சு பார்ப்போம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக வந்து எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிருக்கு. கொஞ்சம் உப்பு பற்றலாம். இதே இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த மசாலா அப்படியே சேர்த்துக்கலாம். இன்னுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன். கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக போட்டேன். இந்த அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். இது வந்து இப்படி தான் இருக்கும். லெமன் பெப்பர் சிக்கன் மேலே வந்து நல்லா வந்து கோட் ஆகி நல்லாயிருக்கும். சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். சைட் டிஷ்ஷாக வச்சு நல்லா அந்த மசாலா தானே பண்ணியிருக்கோம். லெமன் பெப்பர் சிக்கன் மசாலா நல்லாயிருக்கு. வந்து கொஞ்சம் கார சாதமாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். ஒரு 3 நிமிஷம் சிம்மரில் இருக்கட்டும். இங்கே வந்து நம்ம லெமன் பெப்பர் சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அதில் வந்து பச்சை கொத்தமல்லியும் கருவேப்பிலையுமா கொஞ்சமாக சேர்த்து விட்டுடலாம். அவ்வளோதான். சூப்பரான ஒரு லெமன் பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே மூடிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஸ்டீம் இறங்கட்டும். அதுக்கு நம்ம என்ன சமைச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் ஒன்று பார்த்துக்கலாம். சாதம், வெள்ளை சாதம். அடுத்தது இங்கே வந்துட்டு ஆனியன் ரைத்தா, மிளகு ரசம், வெள்ளரிக்காய், 3 முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். அடுத்து இங்கே வந்து சூப்பரான நம்மளோட லெமன் பெப்பர் சிக்கனுமே ரெடியாக இருக்குது, மசாலா ரெடியாக இருக்குது. பிரியாணியுமே ரெடி ஆகிடும். அப்புறம் சப்பாத்தி ஒன்று போட வேண்டியிருக்கு. அதுக்குள்ளே நம்ம இங்கே இட்லி மாவெல்லாம் அரைச்சி போட்டோம். ஸ்டீம் எல்லாம் அடங்கிடுச்சு.
இப்போ வந்துட்டு பிரியாணி எப்படி வந்திருக்கு பார்ப்போம். ஒரே ஒரு ஆழாக்கு அரிசியை போட்டு ஆழாக்கு அரிசியை பாழாக்க வேண்டாம் அப்படின்னு ஆழாக்கு அரிசி பாசுமதி அரிசியை போட்டு நம்ம பிரியாணி செஞ்சுருக்கோம். நல்லா தாராளமாக 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கவங்க சாப்பிட்றவங்க சாப்பிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா ஊற்றி விட்டுக்கலாம். நம்மளோட சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், அடுத்து சாப்பிட வேண்டியது தான். இப்போ பிரியாணி எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். சிக்கன் பிரியாணி நல்லா சூப்பராக. இன்றைக்கி குக்கரில் தான் விசில் வச்சு எடுத்துருக்கோம். நம்ம சில சமயம் வடி பிரியாணி, சில சமயம் தம் பிரியாணி. இப்போ லாஸ்ட் டைம் தம் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். நல்லா வெந்திருக்கு. லூஸ் பாசுமதி ரைஸ் தான் இது, நல்லா தான் வந்திருக்கு. அப்போ பிரியாணி எடுத்து வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அதுக்குள்ளே வைக்கும்போதே போதும்னுவாங்க. 2 கரண்டி வைக்கும்போதே எங்கள் பசங்க எடுத்து வச்சிடலாம். பிரியாணி, அவிச்ச முட்டை, அப்புறமா ஆனியன் ரைத்தா, அப்புறம் வெள்ளரிக்காய், அடுத்தது லெமன் பெப்பர் சிக்கன் மசாலா, அப்புறம் என்னோடய பொண்ணுக்கு ஒரு சப்பாத்தி, ஒரு எக்கு, லெமன் பெப்பர் சிக்கன் மசாலா, வெள்ளரிக்காய், அப்புறம் ஒயிட் ரைஸ், ரசம் இருக்குது. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.